ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷினில் நம்மள A:B:C ரேஷியோ கேட்குறாங்க. A:B கொடுத்துட்டாங்க, B:C கொடுத்துட்டாங்க. B:C எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. எப்பயுமே A:B தான் எடுக்கணும்னு இல்லை. ஸோ B:Cயும் எடுக்கலாம். இந்த ஒரு ரேஷியோ வச்சு இந்த கொஷின் முடிச்சிடலாம். ஸோ B:C எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 18:5. அதாவது B 18 இருந்துச்சுன்னா C எவ்வளோ பார்ட்ஸாக இருக்கும்? 5 பார்ட்ஸ். ஓகே, இப்போ A ஆப்ஷன் பாருங்க. B 22ங்கிறாங்க, C 30ங்கிறாங்க. கேன்சல் பண்ணால் 11:15 இல்லை, நமக்கு 18:5 தான் இருக்கணும். இப்போ B ஆப்ஷன் பாருங்க, செகண்ட் ஆப்ஷன். B 20, C நமக்கு 18:5 இருக்கணும். இதுவும் அவுட்டு. இப்போ C ஆப்ஷன் பாருங்க, 20, 15. C ஆப்ஷனும் அவுட்டு. D ஆப்ஷன் பாருங்க, 18:5 இருக்கு. ஸோ இந்த B:C ஒரு ரேஷியோ வச்சு நம்ம கொஷின் முடிச்சாச்சு. புரியுதா? ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் மெதுவாக சொல்கிறேன். பட் இதே எக்ஸாமில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிடலாம்.